பண்ணிட்டு இருக்காங்க. பட் பெரும்பாலான குரூப் வந்து இந்த பக்கம் ட்விட்டருக்கு வந்துட்டோம். தளபதிய ஃபர்ஸ்ட் நேர்ல பார்த்தது வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நான் வந்து வேலாயுதம் படம் ரிலீஸ் ஆச்சுல்ல. நான் சொல்றது வந்து தூரத்துல இருந்து பார்த்தது. ஆ வேலாயுதம் படத்தோட ஆடியோ லான்ச் கிடையாது. பட துவக்க விழா. உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நெனைக்கிறேன். சென்னையில வந்து லேடி ஆண்டாள் ஸ்கூல்ல வந்து அது நடத்துனாங்க. ஆஸ்கர் ரவிச்சந்திரன் அவர்களுடைய தயாரிப்புல வந்த படம் வேலாயுதம். அப்போ வந்து மாவட்ட செயலாளர்லாம் சேர்ந்து ஒரு தீப்பந்தத்த தளபதி கையில குடுப்பாங்க. அப்ப அந்த படத்தோட சில சீன்ஸ் அந்த ட்ரைலர் மாதிரி சம்திங் போட்டு பட துவக்க விழா வரும். அப்போதான் வந்து அந்த டைம்ல தான் வந்து லேடி அண்டா ஸ்கூல்ல வந்து அந்த ஃபர்ஸ்ட் நிகழ்வு, ஃபர்ஸ்ட் ஈவென்ட் சென்னையில நான் முதல் தளபதியோட ஈவென்ட்ல நான் கலந்துக்கிறேன்னா, அந்த ஈவென்ட் தான். வேலாயுதம் படம் ஈவென்ட் தான் அது. அந்த ஈவென்ட்ல கலந்துக்கிட்டு தளபதி அந்த டைம்ல இருந்து நம்ம ஒவ்வொரு ஈவென்ட்டையும் மிஸ் பண்ணாம ஃபாலோ பண்ணி நம்ம பார்க்கிறது. அதுக்கு பிறகு வந்து தெறி படத்தோட ஆடியோ லான்ச் நினைக்கிறேன். சத்யம் தியேட்டர்ல நடந்தது. அப்போ தளபதிய நம்ம குளோஸா பார்த்ததுன்னு சொல்லி பல நிகழ்வுகள்லாம் நடந்துகிட்டு இருந்தது. தளபதிய வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீட் பண்ணது வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா, 2016, 17 நெனைக்கிறேன். ஆமா 17 ஆன்லைன் போட்டோ ஷூட் ஒண்ணு நடத்துனாரு தளபதி. அப்பப்போ அவர் எப்படின்னா, தளபதி வந்து அப்போ ஷூட்டிங் போக ஃப்ரீயா இருக்க டைம்ல வந்து தலைவரோட ஹாபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பனையூருக்கு வந்துருவாரு. பனையூருக்கு வந்துட்டு ஒவ்வொரு மாவட்டத்தையும் ஒரு மாவட்டம் 5, 5 மாவட்டம் 5, 5 மாவட்டமா வர வச்சு போட்டோ ஷூட் குடுப்பாரு. அவங்க ஃபேன்ஸ் கிட்ட என்கேஜ்மென்ட்டாவே இருப்பாரு அவரு. மாவட்ட செயலாளர் சொல்ருவாங்க. இன்னைக்கு இவங்க பார்க்குறாங்க, இன்னைக்கு அவங்க பார்க்குறாங்கன்னு. ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகள கூட்டு வருவாங்க. ஃபேன்ஸ் நிர்வாகிகள்னு வருவாங்க. 300, 400 பேர வந்து டே 1 சந்திப்பாரு அவரு. 1 நாள், 2 நாள், 3 நாள் நடக்கும் அந்த ஈவென்ட். ஷூட்டிங் போக ஃப்ரீயா இருக்க டைம்ல வந்து அவர் சும்மா இருக்க மாட்டாரு. ஃபேன்ஸ பார்க்கணும், ஃபேன்ஸ் கூட என்கேஜிங்கா இருக்கணும், அவங்க கூட கனெக்டிவிட்டியா இருக்கணும். அவங்க என்ன சொல்றாங்கன்றத கேட்கணும், அவங்க கூட பேசணும்ன்றது தான் தலைவருக்கு ரொம்ப புடிக்கும். இப்போதான் இவங்கலாம் அதெல்லாம் பார்க்குறாங்க. அப்பவே தலைவர் அப்படி. அப்படி மாவட்டமா போம்போது ஆன்லைன்க்காக நாங்க கேட்டோம். குரு தலைவா போயிட்டு கேட்டாப்படி அண்ணன் ஆனந்த் அவர்களின் உத்தரவின் பேர்ல அப்போ ஜெகதீஷ் அண்ணன் இருந்தாரு. ஜெகதீஷ் அண்ணன்லாம் அப்பதான் இருக்காரு. அப்போ நம்ம கேட்டு ஆன்லைன் போட்டோ ஷூட் ஒண்ணு ஆர்கனைஸ் பண்றாங்க. அப்போ 2017 தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து தலைவர போய் நான் நேர்ல பார்க்குறேன். தலைவர பார்த்துட்டு எப்படி சொல்றது? அ வேட்டி சட்டை தான் நெனைக்கிறேன். ஆமா வேஷ்டி தான் கட்டியிருந்தாரு அப்போ. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். அதாவது என் வாழ்நாள்ல அதுதான் முதல் முறை தலைவன நேர்ல பார்க்குறது. அப்படி தங்க சிலை மாதிரி நிக்கிறாரு மனுஷன். எப்படி சொல்றதுன்னா, லைனா போவாங்க. லைனா போயிட்டு ஒருத்தர் போய் பார்க்கணும். பார்க்க போம்போது எனக்கு முன்னாடி ஒரு 5 பேர் இருக்காங்க. அ அந்த ஆரா இருக்குல்ல, தலைவரோட அந்த வாய்ஸு அவரோட அந்த ஃபீலிங் வந்து அந்த கிட்ட நெருங்குற அந்த கொஞ்ச நேரம் வரைக்கும் அந்த இதய துடிப்பு வந்து டப 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 டபன்னு அடிச்சுக்கும். அந்த கிட்ட போப்போறேன், நான் போப்போறேன். இன்னும் ஒரு 4 பேர் இருக்கான். இன்னும் 3 பேர் இருக்கான். இன்னும் 2 பேர் இருக்கான். எனக்கு முன்னாடி இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான்னு சொல்லும்போது, நம்ம இதய துடிப்பு எவ்வளவு வேகமா அடிக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் அது. அதெல்லாம் வார்த்தைகளால நம்மளால வர்ணிக்கவே முடியாது. ஏன்னா, எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து எனக்கு விஜய் மட்டும் தான். ஏன்னா, அவர் படங்கள மட்டும் தான் பார்த்து நம்ம வளர்ந்தோம். அந்த தாக்கம், அவரோட பாதிப்பு தான் நமக்குள்ள அதிகமா இருக்கும். அவர மட்டுமே நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். அவர் சொல்றத கேட்டுருக்கோம். அவர் சொல்றபடி நம்ம நடந்துகிட்டு இருக்கோம். நெறைய விஷயங்கள அவர பின்தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோன்னும் பொழுது, நாம இத்தன நாள் வந்து திரையில மட்டுமே பார்த்து, ஒரு கிட்டத்தட்ட 100 அடி, 200 அடி தூரத்துல இருந்து பார்த்த ஒரு மனுஷன, ஒரு ஒரு கிட்ட குளோஸா போய் நான் பார்க்க போறேன்ற அந்த ஃபீல் இருக்குல்ல, அதெல்லாம் லைஃப்ல எத்தன கோடி குடுத்தாலும் கிடைக்காது. யாருக்குமே கிடைக்காது. புரியுதுங்களா? அப்படி நான் போறேன். எனக்கு முன்னாடி ஒருத்தன் இருக்கான். அவன் பார்த்துட்டான். நெக்ஸ்ட் என்ன கூப்பிடுறாங்க. நான் போறேன். போயிட்டு நான் வந்து கை குடுக்குறேன். "அண்ணா எப்படி இருக்கீங்கண்ணான்னு?" நான் கேட்கிறேன். "நல்லா இருக்கேன்ப்பா. நீ எப்படிப்பா இருக்கன்னு?" கேட்கிறேன். "நல்லா இருக்கேன்னா" சொன்னாரு. எல்லாரும் கை குடுத்தாங்க. அவன் பயந்தாங்க. நெறைய பேர் பயந்து அவர்கிட்ட நிக்க முடியல. எல்லாருக்கும் கை கால்லாம் உதறுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க இல்லையா? அப்படி கை கால்லாம் உதறுது. உதரும்போது அந்த டைம்ல நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். ஏன்னா நான் கிட்ட போயிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா, நம்மள கம்ஃபர்ட் பண்ருவாரு. கிட்ட போய் நீங்க பேசிட்டீங்கனாலே, ஒரு நிமிஷம் நான் என்ன நீங்க ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனுக்கு போயிடுவீங்க. அவரோட ஜோனுக்கு உங்கள கூட்டு போயிடுவாரு. அப்படி இருக்கும்போது அந்த பயம்லாம் போயிடுச்சு. எல்லாரும் கை கட்டி நிக்கிறாங்க. ஒரு மாரி ஒரு நெளிஞ்சு கிழிஞ்சு ஒரு மாரி போட்டோக்கெல்லாம் போஸ் குடுக்குறாங்க அந்த டைம்ல. நான் போய் தலைவர கை குடுத்தேன். கை குடுத்து அண்ணா அப்படின்னா பேசிட்டு, நான் ஒரே வார்த்தை கேட்டேன் தலைவர்ட்ட. "அண்ணா உங்க தோள் மேல நான் கை போட்டுக்கலாமா அண்ணான்னு" ஒரு வார்த்தை கேட்டேன் நானு. இன்னைக்கும் அந்த போட்டோ இருக்கு. நான் முடிஞ்சா ஷேர் பண்றேன். நீங்க பாருங்க. "உங்க தோள் மேல நான் கை போட்டுக்கலாமாப்பான்னு" கேட்டாரு. "போட்டுக்கப்பான்னு" சொன்னாரு. நான் தான் ஃபர்ஸ்ட் தலைவர் மேல தோள்ல அப்படி கை போட்டு போட்டோ எடுத்தேன் நானு. அந்த போட்டோ இன்னைக்கும் இருக்கு. நான் ஃப்ரேம் போட்டு என் வீட்ல வச்சிருக்கேன். தோள் மேல கை போட்டு போட்டோ எடுத்தது. அப்பதான் நான் சொன்னேன். அவர் தோள் மேல கையும் போடுவாரு. ரசிகன தோள் மேல கை போடவும் விடுவார்றா. அதான்டா என் தலைவன் சொல்லி நம்ம எல்லாரும் சொல்லி நம்ம கேட்டிருப்போம். ஷூட்டிங் ஸ்பாட்ல நெறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம். முறையா நான் போயிட்டு அண்ணா உங்க தோள் மேல நான் கை போட்டுக்கலாமா அண்ணான்னு கேட்டதுக்கு போட்டுக்கப்பான்னு சொன்னாரு. அப்படியே தோள் மேல கை போட்டு போட்டோ எடுத்துட்டு, அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷத்துல இருந்து ஒரு 5 நிமிஷம் தான் அவர் கூட நான் நின்னு இருப்பேன்.
இப்போ சொல்லும்போது கூட என் உடம்பு அப்படியே முடியெல்லாம் ஒரு மாதிரி கூஸ்பம் மொமெண்ட்டா இருக்கு எனக்கு. அந்த கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. 17ல இருந்து இப்ப என்ன 26 கிட்டத்தட்ட எத்தன வருஷம் ஆகுது. இன்னைக்கும் எனக்கு அந்த அந்த அத பத்தி பேசும்பொழுது, நான் அங்க இருக்கிற மாரி நான் உணர்றேன். அந்த ஆறா இப்பவும் நமக்குள்ள இருக்குன்னா, அதுதான் தலைவர் விஜய். அந்த 3 எழுத்து தாரக மந்திரம், நான் சாவர வரைக்கும் நம்ம அந்த நிலை மாறாது. அந்த அவர பத்தி யோசிக்கிறது, அவர பத்தி பேசுறத நம்மளால நிறுத்த முடியாது. என் மூச்சு இருக்கிற வரை அவருக்காக நான் பேசிக்கிட்டே இருப்பேன். அது ஃபர்ஸ்ட் மீட்டு. அதுக்கப்புறம் முடிஞ்சு, அதுக்கப்புறம் ஆஸ் யூசுவல் நம்ம சோசியல் மீடியாவோட கலவரம், சண்டை, சச்சரவு நெறைய போயிட்டு இருக்கும். நமக்கு தெரியும். பிகில் படத்தப்போ ஆடியோ லான்ச்லாம் நம்ம போனோம், எல்லாம் பார்த்தோம். இந்த ஹேஷ்டாக் போடுற விஷயங்களு, இந்த நெறைய சண்டை நடக்கும்ல நமக்கும் நண்பர் ஃபேன்ஸுக்கும். அதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது, நம்மலாம் வந்து அப்போ லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருப்போம். கிரைம் லிஸ்ட்ல நம்மலாம் ஃபர்ஸ்ட்ல இருப்போம். அதெல்லாம் அவருக்கு சுத்தமா புடிக்கல. ஏன் இப்படிலாம் பண்றாங்க? ஆன்லைன் ஃபேன்ஸ்லாம் இப்படியே ஏன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சொல்லி, பிகில் ஆடியோ லான்ச்ல பேசியிருப்பாரு. நீங்க யாருக்காக இதெல்லாம் பண்றீங்களோ, அவங்களுக்கே இதெல்லாம் சுத்தமா புடிக்காம போயிடும். இதெல்லாம் நமக்கு தேவையில்ல. சமூக ஊடகத்த வந்து ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்காக நீங்க பயன்படுத்துங்க. நலத்திட்டங்களுக்காக பயன்படுத்துங்க. தெரியாத விஷயங்கள மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக பயன்படுத்துங்க. இது ஒரு வரப்பிரசாதம். இது ஒரு வரம். இத நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்னு பிகில் ஆடியோ லான்ச்ல வந்து தலைவர் பேசியிருப்பாரு. அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுத்தோம். இனிமே வந்து யார பத்தியும் நம்ம தப்பா பேசக்கூடாது. ஏன்னா, யா- யாரையும் நம்ம வந்து யோகி எல்லாம் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் ஒரு பாஸ்ட் இருக்கும். எல்லாரும் அசிங்கமா பேசியிருப்போம். எல்லாரும் ரசிக சண்டை போட்டிருப்போம். எல்லாரும் பண்ணுவாங்க. இப்ப இவனோட பழைய ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுத்து வந்து போடுவாங்க. யோகிய மாதிரி பேசுறான். இவ அஜித் என்னெல்லாம் திட்டி இருக்கான்னு. ஆமா திட்டியிருக்கேன். ஒரு ஏஜ்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெச்சூரிட்டி வரும். இப்போ நம்ம திரும்பி பார்க்கும்போது, அடடா அது பண்ணியிருக்க கூடாதோ, அடடா அது செஞ்சிருக்க கூடாதுன்னு ஒரு டைம் யோசிக்கிறோம்ல. இதுதான் மெச்சூரிட்டி லெவல். அத நம்ம கடந்து வந்துட்டோம். அந்த டைம் பிகில் ஆடியோ லான்ச்ல முடிவு எடுத்தது, இந்த நெகட்டிவ் ஹேஷ்டாகோ இல்ல இந்த அபியூஸ் பண்ற மாதிரி ஹேஷ்டாக்ஸ் எல்லாம் இதெல்லாம் இனிமே எங்க சைடுல இருந்து இனிமே வராது. எவன் எப்படியோ போட்டோம், எவன் நம்ம தலைவனால திட்டட்டும், நமக்கு அதை பத்தி அவசியம் இல்ல. நம்ம கரெக்டான விஷயத்தையும் ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்த நம்ம பண்ணணும். அது தலைவர் சொல்லிட்டாரு. தலைவர் சொல்றத ஃபாலோ பண்றதா உண்மையான ரசிகனா இருப்பான்றதுக்காக நாம அன்னைக்கு எடுத்த முடிவு. இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து எந்த நடிகரையோ எந்த ஒரு இதுவோ நம்ம விமர்சனம் பண்றதெல்லாம் இல்லாம விட்டுட்டு ஆக்கப்பூர்வமான விஷயம் கிட்டத்தட்ட பிகில்ல இருந்து நம்ம ஆரம்பிச்சு அப்படியே தொடர்ந்து அவரோட படங்கள் எல்லாம் அதுக்கப்புறம் என்னன்னு உங்களுக்கு தான் தெரியுமே. அவரோட படங்கள் பார்க்கறது, அவருக்காக பேசுறது, அவருக்காக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சது, அவருக்காக போய் ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் போயிட்டு நம்ம பேசுனது, அவருக்காக சண்டை போட்டது, பல யூடியூப்ல போய் இன்டர்வியூ கொடுத்தது, இதெல்லாம் நிறைய நடந்தது. அதற்கு பிறகு எப்போ வந்து அவர் வந்து மக்கள் சேவை தான் எனக்கு முக்கியம், எனக்கு சினிமா வேணாம் சொல்லி அவர் முடிவு எடுத்தாரோ, அப்பவே வந்து சரி தலைவா தான். எப்பவுமே இந்த ஒரு மீம்ல கூட போயிட்டு இருக்கும். சின்ன வயசா இருக்கும்போது அவரோட ஃபேனா இருந்தோம். அவர் பின்னாடி போனோம். அவர் என்ன சொன்னாலும் சரி சொல்லிட்டு நம்ம தலையாட்டு போனோம். அப்புறம் வந்து ரசிகர் மன்றமா இருந்ததை வந்து 2009ல வந்து மக்கள் இயக்கமா மாத்தும் போது, அவர் வந்து இது மக்கள் இயக்கமா மாத்த போறோம் நல்லது செய்யுங்க சொல்லும்போது சரின்னு அவர் பின்னாடி போனோம். அதுக்கப்புறம் வந்து அவர் ஃபிளாப்பா இருக்கும்போது அவருக்கு நாங்க ஒரு படம் தொடர்ந்து ஃபிளாப் குடுத்துக்கிட்டு இருக்கும்போது, அவர் விட்டு குடுக்காம அவர் தோளுக்கு தோள் நின்னோம். அவர் வெற்றி குடுக்கும்போது அவர் கூட நம்ம சந்தோஷமா அத நம்ம செலிப்ரேட் பண்ணோம். அதுக்கு பிறகு நான் சினிமா விட போறேன்பா. இனிமே நான் மக்களுக்காக நான் சேவை செய்ய போறேன்பா சொல்லும்போது, சரி தலைவா. நீங்க சொல்றதுதான் சொல்லி, இப்போ வரைக்குமே வந்து நம்ம அவர் பின்னாடி தான் நம்ம போயிட்டு இருக்கோன்னும்போது, அவர் என்ன சொல்றாரோ அத நம்ம ஃபாலோ பண்றோம். அவருக்காக மட்டுமே நம்ம வந்து எல்லா விஷயங்களும் நம்ம தொடர்ந்து செஞ்சுகிட்டு இருக்கோம். இப்போ கட்சி ஆரம்பிச்சு, தொடர்ந்து நம்ம அவருக்காக நம்ம பேசிட்டு இருக்கோன்னும்போது, ஏதோ ஒண்ணு சுமாரா பேசலாம். மத்தவங்கள மாதிரி எல்லாம் வந்து நமக்கு வந்து சரளமாவோ, புள்ளி விவரத்தோடயோ, இல்ல டேட்டாவோடயோ எல்லாம் நம்ம வந்து அடிக்க தெரியாது. இருக்கிறத நம்ம ஒத்துக்கணும். எனக்கு என்ன தெரியும்? என் புரிதல் என்ன? என் அரசியல் நாலேட்ஜ் என்ன? என் கண்ணுல படுறது என்ன? எனக்கு கலை எதார்த்தம் என்ன? ஒருத்தனை போட்டு வெளுக்க தெரியுமா வெளுத்துருவேன் நானு. நான் எல்லாம் பயப்பட மாட்டேன். எவனா இருந்தாலும் சரி அடிச்சு கிழிச்சு விட்டுருவேன். அதுபடி எனக்கு என்ன தோணுதோ, எது சரியோ அந்த அரசியல் நான் பேசினேன். ஏதோ ஒரு ஊரத்துல ஒருத்தன் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான். ஏதோ ஒண்ணு கரெக்டா பேசுறான்ல இவன். ஏதோ ஒண்ணு பண்ணாலும் கரெக்டா ஏதோ ஒண்ணு பண்றான். அவனுக்கு நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும்னு சொல்லி கட்சி ஆரம்பிச்சு நம்மள வந்து செய்தி தொடர்பா தற்காலிக செய்தி தொடர்பாளரா நம்மள வந்து நியமிச்சாங்க. எனக்கு என்ன முடியுமோ, என்னால என்ன செய்ய முடியுமோ என்னோட எஃபெக்ட்ட குடுத்தா நான் பேசுறேன், எல்லாம் பண்ணேன். பட் நம்மளோட ஹோம் கிரவுண்ட் என்ன? நமக்கு சோசியல் மீடியா. நமக்கான ஹோம் கிரவுண்ட் சோசியல் மீடியா. அதுல நம்ம வீரம். நம்ம எங்க வெயிட்டா இருக்கோம், நம்மளோட பலம் என்ன, பலவீனம் என்னன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப போயிட்டு இந்த அனந்தஜித் பேசுறாருன்னா, அவர் அளவுக்கு நீ பேசுவியான்னு கேட்டா நமக்கு அவ்வளவு பேச வராது. ஏன்னா, நாம 15 வருஷம் எது கூட டிராவல் பண்ணி வரோம்? தலைவரோட அரசியல் கிடையாது. தலைவரோட சினிமால நம்ம டிராவல் பண்ணி வரோம். இன்னைக்கு அரசியல் கத்துக்கிட்டு இருக்கோமான்னு கேட்டா, ஆமா கத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா பொறக்கும் போதே ஒருத்தன் வந்து டிஆராவோ, இல்ல அண்ணாவாவோ, கலைஞராவோ, எம்ஜிஆராவோ பிறக்கிறது இல்ல. கத்துக்கிறது மூலியமா தான் எல்லாமே வருது. புரியுதுங்களா? பொறக்கும் போதே பேச்சாளரா ஒருத்தன் பொறக்க போறது இல்லையே. புரியுதுங்களா நான் சொல்றது? அவன் படிக்கிறான், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறான். அவனுக்கு என்ன தோணுது? அவன் எந்த அளவுக்கு அந்த அரசியல் ஈர்ப்பு அவனுக்கு இருக்குன்றத பொறுத்து தான், நாளைக்கு அவன் வேற மாரியா அவனு மாறுறான். அப்படி இருக்கும்போது, நாம கத்துக்கிட்டு இருக்கோம், லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். என்னைக்கு தலைவர் வந்து அரசியலுக்கு வரான்னு சொல்லி டிக்ளேர் பண்றாரோ, அன்னில இருந்து இன்னைக்கு இந்த திமுக என்ன?
அதிமுக என்ன, இவங்களோட வரலாறு என்ன, இந்த ஹிஸ்டரி என்ன, தமிழ்நாடு அரசியல்லாம் என்ன, ஸ்டேட் அரசியல்லாம் என்ன, சென்ட்ரல் அரசியல்லாம் என்ன, இவங்களுக்கு என்ன மாதிரி இந்த சிஸ்டம் ஒர்க் ஆகுது, இந்த தேர்தல் அரசியலுக்காக இந்த கட்சிகள் என்ன மாதிரியான வேலையை பார்க்குது, மதவாதம்னா என்ன, சாதி என்ன. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து இப்ப நம்ம இந்த பேஸ்புக் ஆர்கூட்டு ட்விட்டர் நான் சொன்னேன் இல்லையா, சாதி என்ற கான்செப்டே எங்களுக்குள்ள வந்தது கிடையாது. அதை பத்தி நம்ம பேசவும் மாட்டோம். ஆனா இந்த அரசியல்ன்ற ஒரு வியூக்குள்ள வரும்பொழுது இந்த கட்சிகள் என்ன மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க, அரசியல்னாலே சாக்கடை, சாதி, மதம், பிரிவினை, ஓட்டுக்காக எந்த லெவலுக்கு இறங்கி போறது, எந்த லெவலுக்கு நம்ம வேலை செய்யலான்ற மாதிரி ஒரு கேவலமான ஒரு அரசியலை கடந்த 75 வருஷமா இவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க இல்லையா, இதை நம்ம மாத்தணும். இது இவங்க இத்தனை நாள் பண்ணது வந்து பண்ணிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லல, நிறைய நல்லது பண்ணிருக்காங்க. நம்ம எடுத்த உடனே வந்து இவங்க எதுவுமே பண்ணிரல, இவங்க எதுவுமே செய்யல, நம்ம அந்த மாதிரி எல்லாம் புறந்தள்ள முடியாது. இன்னைக்கு தமிழ்நாடு ஓரளவு டெவலப் ஆயிருக்குன்னா அதுக்கு பல பேரோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு, பல பேரோட உழைப்பு இருக்கு. அதை நம்ம எடுத்தோம் கவுத்தோன்னு இது ஒண்ணுமே பண்ணலன்னு அந்த டுபாகூர் கட்சி மாதிரி நம்ம பேசிட முடியாது இல்லையா. இவங்க ஒண்ணுமே பண்ணல நம்ம சொல்ல முடியாது. நல்லது இருக்கு, கெட்டதும் இருக்கு. ஆனா நல்லதை விட கெட்டது நிறைய இருக்கே பாஸ். அப்படி ஒன்னொன்னா நம்ம வந்து அதை பார்த்து நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணி அதுல இருந்து நம்ம வந்து கத்துக்கிட்டு இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு நம்ம பேசுறோம், இந்த அளவுக்கு நமக்கு அரசியல் தெரியுது. இன்னைக்கு இந்த ஸ்பேஸ் போட்டு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா ஓகே, இது நீங்க எப்போதுல இருந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருப்போம்? ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, 1.5 வருஷத்துக்கு முன்னாடி, 3 வருஷத்துக்கு இதுக்கு முன்னாடி அரசியல் நாலேஜ் இருந்திருக்கும். என்ன திமுகவா அதிமுகவா, நம்ம யாருக்கு ஓட்டு போட போறோம்? அடடா சீமான் பயங்கரமா பேசுறாரு, அடா இவர் பயங்கரமான அரசியல்வாதியா இருப்பாரு, அடடா இவர் தான்ப்பா அடுத்து மாசம் நம்ம நினைச்சிருப்போம். இப்போ திடீர்னு என்ன கொஞ்ச நாள் கழிச்சு அடா இந்த ஆள் ஒரு டுபாகூர்னு நமக்கு எப்போ புரியுதுன்னா, கல யதார்த்தமும் உண்மையான அரசியல் நிலவரம் நம்ம படிக்க ஆரம்பிச்ச போதுதான் தெரியுது, அடடா இது உருட்டு நாயகன் போல இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரிய வருது. ஆக இந்த 2-3 வருஷத்துல நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு இருக்கோம், இனி கத்துக்கவும் போறோம். ஏன்னா இந்த கரூர் இஷ்யூவா இருக்கட்டும், இந்த அரசியல்ல வரக்கூடிய பல அழுத்தங்களா இருக்கட்டும், பல தடைகளாக இருக்கட்டும். ஏன்னா தடைகள் நமக்கு புதுசு இல்லைன்னு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம கடந்த 10 வருஷமாவே வந்து லாஸ்ட் டிகேட்டாவே நம்ம படம் சுறால ஆரம்பிச்சு இப்ப ஜனநாயகன் வரைக்கும் பிரச்சனை தான். ஏன்னா நமக்கு அது பழகி போன விஷயம். ஏன்னா அந்த பிரச்சனை வந்தாதான் இது விஜய் படம், வரலன்னா அது நமக்கே போர் அடிக்கும். என்னடா இது ஒண்ணுமே வரலையடா, தப்புன்னு இருக்கடா தோணும். பிரச்சனை வந்துருச்சுன்னா தான் நமக்குள்ள ஒரு உற்சாகம் பிறக்கும். ரைட் சூப்பரா இப்பதான்டா தலைவன் படம் வைபே வருதுன்னு நமக்கு ஒரு வைப் இருக்கும். அப்படி பிரச்சனை புதுசு இல்ல, ஆனா பிரச்சனையோட தோற்றம் வேற மாதிரி இருக்கு. அரசியல் ரீதியான பிரச்சனைகளா வருது. அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ண போறோம், அதுக்கு எப்படி நம்ம கவுண்டர் கொடுக்க போறோம், அதை எப்படி நம்ம கட்டுக்கோப்பா கொண்டு போக போறோம், நாகரிகமான முறையில கொண்டு போக போறோம், எப்படி நம்ம கரெக்டான பதிலடி கொடுக்க போறோம்ன்றதெல்லாம் மூத்தவர்கள் அனுபவசாலிகள் எல்லாம் பேசுறதை நம்ம பாக்குறோம், கத்துக்கிறோம். பத்திரிகையாளர் என்ற பேர்ல ஒரு சில பிராக்கெட்ல போட்டுங்க, ஒரு சில ஜெனுனான பத்திரிகையாளர்கள் பேசுறதை நம்ம பாக்குறோம், கலை தத்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் போது கத்துக்கிட்டு இருக்கோம். உக்காளி நாம திரும்பி அடிக்க ஆரம்பிச்சோம்னா இனிமே எவனாலும் ஏந்துக்கவே முடியாது. அந்த மாதிரி கத்துக்கிட்டு களத்துல இறங்க போறோம். கூடிய விரைவில் வந்து இந்த இப்ப கத்துக்கிட்டு ஒருத்தன் வரான்ல, அவன் திரும்பி அடிக்கும் போது அதனோட வலி பயங்கரமா இருக்கும், அதோட ஆழம் பயங்கரமா இருக்கும். அது கூடிய விரைவில் இளைஞர்களோட சக்தி என்னன்றத இந்த தீய சக்தி வந்து தெரிஞ்சுக்கும். இதுதான் என்னோட தலைவருக்கான, எனக்கும் தலைவருக்குமான அந்த பந்தம். தேங்க்யூ ப்ரோ. எல்லாருக்கும் சரளமா பேச வரதான் அரசியல். ஆனா நீங்க பேசுற அரசியல கேட்கறது தானே இங்க ஒரு 300 பேர் உட்கார்ந்து இருக்கோம். இது கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு அரசியல் ப்ரோ இது வந்து நம்ம பொதுச் செயலாளர் ஆனந்தன் சொல்லுவார்ல, அவர் சொல்றதுதான் எனக்கு ஞாபகம் வரும். அவர் என்கிட்ட ஒரு வித்த சொல்லுவாரு, இத்தனை பேர் வராங்களேன்னா என்ன பார்த்து என்ன மதிச்சு எனக்காக வராங்கன்னு நினைக்கிற, எல்லாம் அந்த மனுஷன் மூஞ்சிக்காக. நாளைக்கே என்ன போடான்னு சொல்லிட்டானா என் வீட்டாண்ட ஒருத்தன் வந்து நிப்பானா. இந்த யதார்த்தம் அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஆக ராம்குமார் என்றது என்னோட பெயர், ஆனால் ராம்குமார் விஜய் ரசிகன் என்பது என் அடையாளம், தாவேக்கா தொண்டன் என்பது என் அடையாளம். புரியுதுங்களா? இன்னைக்கு ராம்குமார் என்ன பேசுறான் பார்க்க வரல, ராம்குமார் விஜய் பத்தி என்ன பேசுறான், ராம்குமார் தாவேக்கா பத்தி என்ன பேசுறான்னு கேட்கதான் வந்திருக்கானுங்க தவிர ராம்குமாரோட டுபாகூர் தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பேசுறதுலாம் அவனுங்க வரப்போறது இல்ல. அவனுக்கு அது அவன் தேவையும் கிடையாது. ஏன்னா நாட்டுல அவனுக்கு சோத்துக்கே அவன் பிச்சை எடுத்துனுங்கிறான், கஷ்டப்பட்டுக்கிறான். வேலைக்கு 7 மணிக்கு 6 மணிக்கு வரான். அவனுக்கு உட்கார டைம் இல்ல, தூங்க டைம் இல்ல, சாப்பிட டைம் இல்லாத நேரத்துல இந்த 300 பேர் எதுக்கு உட்காந்துருக்கான்னா தளபதி என்ற ஒருத்தருக்காக, அவருக்காக இவன் பேசிக்கிட்டு இருக்கான். சரி என்னத்தை தான் இவன் வளர்றான்னு பாப்போன்னு வந்திருக்காங்க. இது எனக்கு கொடுக்குற மரியாதை இல்ல, என் தலைவனுக்கு கொடுக்குற மரியாதை. சூப்பர் ப்ரோ. ஓகே, அப்படியே क्वेश्चंस போலாம். நிறைய क्वेश्चंस இருக்கு. கவாஸ்கர் ப்ரோ ஸ்டார்ட் பண்றீங்களா? ஓகே, கேக்குங்களா? ஸ்பீக் கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கு ப்ரோ. ஹாய் ராம்குமார் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. உங்க பேரு? கவாஸ்கர் சொல்லுங்க. அண்ணனோட பயணிச்ச அந்த ஒரு பயணத்தை சொன்னீங்க, உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. ஒரு ஃப்ளோல சொன்னீங்க, மூச்சுடாம உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஓகே நல்லா சொல்லியிருந்தீங்க. நீங்க ஸ்பேஸுக்கு வந்து டைம் ஒதுக்கி நன்றி ப்ரோ.
நன்றி நன்றி ப்ரோ, நன்றி. சொல்லுங்க, எனக்கு உங்க ஒரு கேள்வி கேள்வி என்ன? இருக்கு. நான் வந்து கேட்கிறேன். ரீசெண்டா நடந்ததுதான் நம்ம அந்த தீய சக்தியை பத்தி ஒரு கேள்விதான். அந்த கரூர்ல ஒரு ஓகே. பத்திரிக்கையாளரை தாக்குனாங்க பாத்தீங்களா? ஆக்சுவலா ஆமா தாக்கிட்டு ஆமா ஆமா. அவங்க மேலேயே திரும்ப எஃப்ஐஆர் போட்டாங்க. அது எந்த ஒரு ஊடகமும் வாயை திறக்கல. எந்த ஒரு நடுநிலையாளரோ இல்ல பத்திரிகை யாருமே அதை பத்தி பேசல. எந்த ஒரு இதுவுமே போல. இந்த நியூஸ் பெருசாவே போல. ஆனா அவங்க தாக்கப்பட்டிருக்காங்க. நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இதே இது இந்த புதிய தலைமுறை வந்து நம்பர் மாத்தி வைக்கிறான்னு சொன்ன உடனே ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, போராட்டம் பண்ணாங்க, அவ்வளவு பேர் இது பண்ணாங்க. அதுக்கு குரல் கொடுத்தவங்க ஏன் இதுக்கு குரல் கொடுக்கல? இப்ப இது இன்னைக்கு உங்களுக்கு நடக்குது, அவங்களுக்குள்ளே நாளைக்கு யாருக்கு ஒத்துமை வேணா இல்ல. நடக்கலாம்ல. இது சிம்பிள். இது அவங்களுக்குள்ளே ஒத்துமை இல்லைன்றதான அர்த்தம். பத்திரிகையாளர் யாரா இருந்தாலும் ஊடகம் நடுநிலையா செயல்படணும். யார் தப்பு பண்ணாலும் தப்புன்னு சொல்லணும். ஏன் தமிழக வெற்றி கழகம் ஒரு சில விஷயத்துல தப்பு பண்ணா நீங்க பண்ணது தப்புன்னு சொல்லணும். அதை ஏத்துக்கிற மனப்பக்குவம் நம்ம தலைவருக்கு இருக்கு. எல்லாரும் நம்ம தலைவர் மாதிரி இருந்துட மாட்டாங்க இல்லையா? ஒரு விஷயத்த சொல்றாங்க, ஒரு விமர்சனத்தை நம்ம மேல வைக்கிறாங்க. ஆமா கரெக்ட்டுங்க, அவர் சொல்றது கரெக்ட் தானா, அதை நம்ம ஏத்துக்க போறோம். ஏத்துட்டு அதை நம்ம மாத்திக்க போறோம். ஆனா இன்னைக்கு இருக்கிற ஆளும் அரசு என்ன பண்ணுது? டேய், நீ என்ன பார்த்த ஒரு கேள்வியா நீ கேட்க கூடாதா? நான் ஆல்ரெடி பாலாறும் தேனாரும் ஓடிக்கிட்டு இருக்கு, நீ என் மேலே விமர்சனம் பண்றியா? நீ எப்படி என்ன விமர்சனம் பண்ணலாம்? இப்படிப்பட்ட ஆட்சியெல்லாம் உன்னால பார்க்க முடியுமா? இந்த ஆட்சி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீ ஏன் உத்தரப்பிரதேசத்துல நீ இருப்பியா? போய் போய் பாரு, பீகார் போய் பார்ப்போம். இவங்க இப்படிதான் பேசுறது. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பாலாறும் தேனாரும் ஓடுற ஒரு ஆட்சி. இதை எதிர்த்து யாரும் பேசிடக்கூடாது. ஒற்றுமை இருக்கணும். பத்திரிகையாளர்களும் ஒற்றுமை இருக்கணும். எல்லாரும் சேர்ந்து கேள்வி கேட்கணும். ஆனா இன்னைக்கு இருக்கிறது யாரு? நான் தயவு செய்து சொல்றேன், நான் யாருமே வந்து அசிங்கப்படுத்துறதுக்காக நான் பேசல. ஒரு சிலர் இன்னைக்கும் ஜெனுனா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதே வந்து ஏடிஎம்கே ஆட்சி இருக்கும்போது திமுக ஆதரவாகவும் ஏடிஎம்கே திட்டி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஆளுங்கட்சி எது வருதோ அவங்க செய்யற தவறை சுட்டி காட்ட வேண்டியது தானங்க ஒரு ஊடக தர்மம். ஒரு பத்திரிகையாளர் என்பவன் யார்? மக்களின் பிரதிநிதி, மக்களின் கண்ணாடி. என்னோட குமுறல்கள் ஒரு ஒரு சாதாரண ஒரு பப்ளிக்கால ஒரு சில விஷயங்களை எடுத்து தைரியமா பேச முடியாது. அதனா என் கண்ணு முன்னாடி ஒருத்தன் ஊழல் அடிச்சிருக்கானே, இந்த ரோடு தப்பு தப்பா போட்டிருக்கானே, இந்த பிரிட்ஜ் அசிங்கமா கட்டியிருக்கானே, இந்த சிமெண்ட் தரமானது இல்லையே, நேத்து போட்ட இந்த செவுரி போய் இந்த விழுந்துருச்சு, இந்த ஸ்கூல் சரியா இல்லையே, இந்த டாய்லெட் கிளீனா இல்லையே, இதெல்லாம் வந்து பொதுமக்கள் பேசுறதுக்கு அச்சப்படுவான். அவர்களின் குரலாக பேச போறது யாரு? பத்திரிகையில எழுத போறது யாரு? காணொலியில பேச போறது யாரு? ஒரு பத்திரிகையாளன், ஒரு ஜேர்னலிஸ்ட். அவன் ஃபர்ஸ்ட் நடுநிலையா இருக்கானா? அவன் வந்து எந்த ஒரு கட்சி சார்பு இல்லாம நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றம்னு இன்னைக்கு பேசுறவன் தான் ஒரு உண்மையான பத்திரிகையாளன். அப்படி ஒரு பத்திரிகையாளர் யாரா இங்க தமிழ்நாட்டுல இருக்காங்களா? எது நடந்தாலும் வாய் திறக்கிறது இல்ல. திமுகவுக்கு பாதகமா எந்த செய்திகள் வந்தாலும் அது வெளியிடுறது இல்ல. அவங்களுக்கு விருப்பம் இருக்கும், அடடா இந்த செய்தியை நம்ம மக்கள் கிட்ட சொல்லாமேன்னு. ஆனா மேலிடத்துல இருந்து அழுத்தம். அவன் என்ன பண்ணுவான்? அவனும் சம்பளம் கொடுக்கணும் இல்லையா? அந்த சேனல் நடத்தணும் இல்லையா? பயம் இருக்கும் இல்லையா? இன்னைக்கு யூடியூப் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு சில விஷயங்களாச்சும் வெளியே வருது. இந்த இன்ஸ்டாகிராம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு சில விஷயங்களாச்சும் வெளியே வருது. இன்னும் வெளிவராத புதைக்கப்பட்ட பல விஷயங்கள் தமிழ்நாட்டுல இருக்கு. சொல்ல வாய் வரல. நான் நிறைய ஜேர்னலிஸ்ட் கிட்ட பேசுறேன், அவன் எல்லாம் குமுறான், பேச முடியல. ஏன்னா அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அவனுக்கு ஒரு பொருளாதாரம் இருக்குல்ல, அவன் அந்த கம்பெனில வேலை செய்யணும்ல. நாளைக்கு அவன் ஒரு விஷயத்தை எழுதி ஒரு ஆர்டிகல் போட்ட நாளைக்கு அந்த கம்பெனில வேலைக்கு இருக்கணும்ல, அந்த நிறுவனத்துல வேலை செய்யணும்ல. இப்படி அனைத்து குறவேலைகளும் நசுக்கப்படுது. இதைத்தான் நம்ம சொல்றோம். ஆனா இவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? பாத்தீங்களா, எல்லா மீடியாவையும் வந்து மோடி அவர்கள் கைக்குள்ள போட்டு வச்சுக்கிறாருன்னு. ஐயா ராசா, நீங்க என்ன ராசா பண்றீங்க? அதேதான் நீங்க பண்றீங்க. ஆனா இவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க? ஜனநாயகத்தின் குறவலை நசுக்கப்படுகிறது, நாங்க கருப்பு கொடி காட்டுறோம்னு சொல்லுவாங்க. இதே ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதே வேலையை தான் நீங்க பாக்குறீங்க. அப்ப எதுக்கு நீங்க பேசுறீங்க, வாய் விடுறீங்க? இவங்களுக்குள்ள ஒத்துமை இருக்கணும். எல்லாரும் ஒருத்தர் ஒரு புள்ளியில இணையணும். ஆளாளுக்கு ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சு ஆளாளுக்கு கொடி தூக்கிட்டு ஆளாளுக்கு போய் பேசுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒற்றை புள்ளியில இணைஞ்சு எல்லாரும் எதிர்த்து கேள்வி கேட்டா மட்டும்தான் அதுக்கான இது கிடைக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி சில நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் நடக்காம இருக்கிறதுக்கு என்னன்றத வந்து குறைந்தபட்சமாச்சும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஒரு டூலே சேட்டலைட் மீடியா தான். பட் அதையும் வந்து அவங்க கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. அது ஒண்ணும் பண்ண முடியாது. உண்மையான ஊடக சுதந்திரமான ஒரு ஆட்சி வந்து எதுல நடக்கணும்? 2024 நம்ம தளபதி தலைமையில் நடக்க போற ஆட்சியில ஊடகத்துக்கு சுதந்திரம் இருக்கும். நம்மளால அந்த வருத்தத்தை தான் தெரிவிக்க முடியுமே தவிர சொல்யூஷன் வந்து 2026 மக்கள் கையில இருக்க ஓட்டுல தான் இருக்கு. ஜனநாயகத்துக்கு ஒரு பேர் அழிவுதானே ப்ரோ மீடியா இப்படி செயல்படுறது? உண்மைதான், கரெக்ட் தான் நீங்க சொல்றது. என்ன பண்றது? யார் தடுக்கிறது? எதிர்த்து கேள்வி கேட்டாலே அடிக்கிறானுங்க, மிரட்டுறானுங்க போது இந்த அராஜக போக்க வந்து உங்ககிட்ட இருக்கிற ஒரே டூல் என்ன? ஓட்டு. இது மூலியமா தான் உங்களோட எதிர்ப்பை நீங்க காட்ட முடியும். நம்ம ஒன்னும் சூப்பர் மேனோ ஸ்பைடர் மேனோ கிடையாது. போயிட்டு பாத்தியா அநீதி அடிச்சு 10 பேரை பறக்க விடுறதுக்கு சாதாரண ஒரு மக்கள் தானே நம்ம. நம்ம கிட்ட என்ன அதிகாரம் இருக்கு? இந்த அதிகாரம் நம்ம கைக்கு வரக்கூடாதுன்னு தான் அந்த வேலையை அவன் பாக்குறான். இவன் எதிர்த்து கேள்வி கேட்கறான், இவன் எதிர்த்து பேசுறான். ஒருவேளை இவன் கைக்கு அதிகாரம் போயிடுச்சுன்னா நம்மள என்ன பண்ணுவான்ற ஒரு அச்சமும் பயந்தானுங்க நம்மள முடக்க நினைக்கிறான், நசுக்க நினைக்கிறான்.
இதுல இருந்து உடைச்சிட்டு நம்ம எப்படி வெளியே வரப்போறோன்றதான மேட்ரு. அது ஊடகமா இருந்தாலும் சரி, நம்மளமா இன்னைக்கு பாதிக்கப்பட்ட இன்னைக்கு ஐசியூல படுத்துக்கிட்டு இருக்கானும் யாரு? அவனா போய் இந்த கட்சிக்காக போயிட்டு இந்த இந்த திமுக ஒழிகன்னு எங்கன்னா போய் கொடி தூக்குறானா? எதுவும் கிடையாது. சாதாரணமா மக்களை போய் சந்திக்கிறான். மக்கள் கிட்ட பிரச்சாரம் பண்றான். நாங்க வந்தா நல்லது பண்ணுவோம்னு போய் பிரச்சாரத்துக்கு போறான். அதவே பார்த்து நீ பயப்பட்டு அவனை அடிக்கிறனா, இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. நம்மளால என்ன பண்ண முடியும்? நம்ம கிட்ட இருக்கிற ஒரே சக்தி ஓட்டு. அது ஒட்டுமொத்த மக்களும், குறிப்பா பெண்கள். பத்திரிகையாளருக்கு சுதந்திரம் இல்ல, அவங்கள தாக்கப்படுறாங்கன்னு சொல்றீங்களே, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா முதல்ல இந்த ஆட்சியில? அதெல்லாம் பெண்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. ஒவ்வொரு தாய்மார்களும் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. அது அவங்களோட வலிமை என்ன? தாய்மார்களின் வலிமை என்னன்றத 2026ல இப்போ இன்னும் 2 மாசத்துல உங்களுக்கு தெரிய போகுது. நம்ம கவலைதான் பட முடியும் தோழா. நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம வீரத்தை, நம்ம பலத்தை வாக்குல காட்டுவோம். அப்போ இவங்களுக்கு புத்தி வரும். பட் இவங்களுக்கு சத்தியமா அந்த புத்தி வராது. ஏன்னா இவங்க திருந்த மாட்டாங்க. ஓகே 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 தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஆதவ் ப்ரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, பேசுறீங்க. ஓகே தேங்க்ஸ். நான் வணக்கண்ணே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேனே. எனக்கு வந்து உங்ககிட்ட சில கேள்விகள் இருக்கு. என்ன அப்படின்னா, நீங்க சொன்னீங்க அந்த சேட்டலைட் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி நீங்க வந்து தலைவரை பார்த்தது, அந்த ரசிகர் சண்டை எல்லாம் பண்ணது எல்லாம் சொன்னீங்க. எனக்குமே அதெல்லாமே வந்து ஞாபகம் வந்தது. அந்த 2019ல இங்க வந்து கலவரமே நடந்ததுண்ணே கிருஷ்ணகிரில. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறோம். எத்தனையோ பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த கூட்டத்துல நானும் ஒருத்தன். நிறைய பேருங்க இருக்காங்க பிரதர். நிறைய பேர் கேள்விக்கு டைரக்டா போயிடலாம். அவரு கிறிஸ்பியா பதில் சொல்லிடுவாரு. ஆனா எனக்கு 2 கேள்வி தானே நான் கேட்டுக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்ப ஆல் ஆஃப் அ சடன் பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்பீக்கர் பேனல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப டேஞ்சரஸா த்ரெட்டனிங்கா இருக்கு. ஓகேங்களா? பாத்தீங்கன்னா இந்த பக்கம் லோயலாமணி அண்ணன், ரமேஷ் அண்ணன், ராஜ்மோகன் அண்ணன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அனிதாஜித் அண்ணன், அதுக்கப்புறம் சத்யகுமார் சாரு, இவங்க எல்லாருமே ரொம்ப குரூவலா வந்து டிஎம்கே அட்டாக் பண்றாங்க. இவங்க எல்லாமே வந்து இப்போ யூடியூப் ஆன்லைன் டிபேட்ஸ்ல எல்லாம் பார்க்க முடியுது. ஆனா டெய்லி பிரைம் டைம் டிபேட்ஸ்ல இவங்களை பார்க்கவே முடியறது இல்லை. அது ஏன் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகமும் கேள்வியும் இருக்கு. நம்ம சொன்ன மாதிரியே எல்லா மீடியாவும் அவங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு கேள்வி, இப்ப சேலத்துல நடக்க போறது வந்து நிர்வாகிகள் கூட்டம் தான். எப்ப வந்து அண்ணன் வந்து திருப்பியும் மக்கள் சந்திப்புக்கு வர்ற மாதிரி பிளான் இருக்கு அப்படின்றத, இந்த 2 கேள்வி மட்டும் தானே இருக்கு. நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே ப்ரோ. ஒண்ணும் இல்ல. அந்த முதல் கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஏன் பிரைம் டிபேட்ல வந்து கலந்துக்கிறது இல்லைன்னு கேட்டீங்கன்னா, திமுக சார்பா இருக்கக்கூடிய பேச்சாளர்கள், அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர் முகமூடி போட்டு வந்து உட்காருவாங்கல்ல, அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா கேக்குறாங்க, தாவேகா சார்பா நீங்க யாரை கூப்பிட்டுருக்கீங்கன்னு கேக்குறாங்க. இது நடந்தது சொல்றேன் நானு. இல்லைங்க இந்த மாதிரி சோ இவர் வராரு. ஓ அவர் வராரா? அப்ப நான் வரல. ரமேஷ் வராரா? அப்ப நான் வரல. லோயலாமணி வராரா? நான் வரல. இப்ப புதுசா அந்த லிஸ்ட்ல வந்து அனந்தஜித், ஓ அவர் வராரா? அப்ப நான் வரல. அப்படி இருந்தா அந்த ஷோ நடத்துறவர் என்ன நினைப்பாரு? தாவேக்க ஆதரவுன்னு சொல்லி யாருன்னா ஒருத்தர் உட்கார வச்சு இவங்களே ஷோ நடத்துறது. இதுதான் நடக்குது. புறக்கணிக்கிறது. ஏன்னா மீடியா மொத்தம் இவங்க கண்ட்ரோல் இருக்குன்னு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அவங்க என்னவோ நம்மளை கூப்பிடுறாங்க, விருப்பம் இருக்கு. நம்ம ரமேஷையோ, லோயலாமணியோ, அனந்தஜித்தோ, நம்ம ராவுத்தர் அண்ணனையோ, இல்ல மற்ற பெலிக்ஸ் அண்ணனையோ, இல்ல மற்ற ஸ்பீக்கர்ஸையோ, கேத்ரின் அக்காவையோ, சம்பத்குமார் அண்ணனையோ, எல்லாருமே அவங்க கூப்பிடணும். அவங்க கருத்துக்களை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு எல்லாருக்கும் அந்த விருப்பமானது இருக்கு. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க எதிர் சைட்ல இருந்து பத்திரிகையாளர் சிலர் வருவாங்கல்ல, முகமுடி போட்டு உடம்பு உருட்டிட்டு இருப்பான். நமக்கு ஆதரவா பேசுற மாதிரியே பேசி கடைசியா போயிட்டு இல்லைங்க அப்படிலாம் கிடையாதுங்க, தாவேக்கா ஜெயிக்காதுங்க, யாரும் ஓட்டு போட மாட்டாங்கன்னு புதுசா கிளம்பி வராங்க. பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க யாரா இவன்லாம் எங்கடா இருந்தா? இவெல்லாம் நான் பார்த்ததே இல்லையடா, எங்கந்திரா வரீங்க நீங்களான்ற மாதிரிலாம் இருக்கும். திடீர்னு பார்த்தோன்னா கீழே வந்து பத்திரிகையாளர் போட்டிருப்பான். ஆனா பத்திரிகையாளர் கிடையாது. அவங்க திமுகவோட அபிமானிகள், ஆதரவாளர்கள்னு வச்சுங்களேன். அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, இப்போ இவங்க ஒரு கேள்வி வைக்கிறாங்க நாகரிகமா, அதுக்கு இவங்க நம்ம பசங்க உள்ள போனாங்கன்னா டேட்டாவோட எடுத்து எவிடன்ஸோட அடிச்சிடறாங்க. இப்போ அனந்தஜித் கூட வந்து சீமான் மன்னிப்பு கேட்டது காட்டா நான் பேச நிறுத்திடுறான்னு சொன்னான் அந்த மஞ்சப்பொடி. இப்போ நம்ம அண்ணன் எடுத்து போட்டாரு பாருங்க, அபிடேவிட்லேயே வந்திருக்கு, அன்கண்டிஷனல் அப்பாலஜிஸ்ட் கொடுத்துருக்காரு சொல்லி. இப்படி நம்ம ஆதாரத்தை கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல லட்சக்கணக்கான மக்கள் முன்னாடி அவங்க மூக்கு உடையுது. அதனால இவங்க வந்து என்ன சொல்றாங்க, இல்ல நம்ம வந்து அவங்க வந்தா நான் வரமாட்டேன், இவங்க வந்தா நான் வரமாட்டேன். அப்போ யார் வந்தாதாங்க நீங்க வருவீங்கன்னு கேட்டா, நீங்களா யாரா ஒரு ஆதரவாளர்லாம் பேச தெரியாத கூட்டு வந்து உட்கார வைங்க, நாங்க பேசிக்கிறோம்னு. இப்போ தெரியுதுங்களா, இந்த கடந்த 20-25 வருஷத்துல டிபேட் என்ற பேர்ல இவங்களே 4 பேரை கூட்டு வந்து செட் பண்ணி வச்சு ஒரு நரேட்டிவை கொண்டு போய் மக்கள் முன்னாடி விதைச்சதை இத்தனை நாள் நடந்தது. இப்போ நம்ம இளம் பேச்சாளர்கள், இளம் ரத்தம் பாயுது இன்னைக்கு சமூக வலைதளத்திலும், யூடியூப்லயும், மீடியாலையும். அதை அவங்களால சமாளிக்க முடியல. இன்னைக்கு வந்து இளைஞர்கள் வந்துட்டாங்க, வயசானவங்க வழி விடுங்கன்னு தான் நான் சொல்ல போறேன். இதுதான் வந்து
கோர் ப்ராப்ளம் ஏன் கலந்துக்க முடியலன்றதுக்கான கோர் பிரச்சனைக்கான பதில். ரெண்டாவது வந்து மக்கள் சந்திப்புன்றது வந்து இந்த எஸ்ஓபி மேட்டர் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பர்மிஷன் கேட்கணும், இத்தனை பேர் தான் வரணும், இவ்வளவு பணத்தை டெபாசிட் பண்ணணும் சொல்லி திமுக வந்து இது வரைக்கும் யாருக்குமே பண்ணாத ஒரு எஸ்ஓபி ஒன்னு ஃபார்ம் பண்ணி விஜய் அவர்கள் தலைவர் அவர்கள் மக்களை சந்திச்சிடவே கூடாது, மக்கள் சந்திப்பை நடத்திடவே கூடாது, அவர் பேச்ச மக்கள் கேட்டவே கூடாதுன்றதுல ரொம்ப 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 கவனமா இருக்காங்க. ஏன்னா அவர் பேச ஆரம்பிச்சார்னா ஒரு 20 லட்சம் ஓட்டு அவங்களுக்கு காணாம போகுது. ஒவ்வொரு சந்திப்பின் போதும் அந்த 5 மாவட்டத்துல பேசினாரு பாத்தீங்களா, அந்த பிரச்சாரம் கரூருக்கு முன்னாடி 5 மாவட்டத்துல பேசினாரு பாருங்க. அந்த 5 மாவட்டத்திலயும் ஒரு ஓட்டு கூட திமுக விழாது. அந்த அளவுக்கு இஷ்யூ பேஸ்டா பேசினாரு. நிறைய பேர் போயிட்டு சும்மா வந்து அவங்க பண்ணாங்க இதை செய்யல, அதெல்லாம் சும்மா உருட்டல, யதார்த்தத்தை பேசினாரு. ஐயா நீங்க இந்த தொகுதிக்கு இந்த ஊருக்கு நீங்க இதை பண்றேன்னு சொன்னீங்களே, உங்க வாக்குறுதி இத்தனாவது நம்பர்ல இருக்கே, வந்து 4 வருஷம் ஆகுது, என்ன கண்ணா பண்ணீங்க, என்ன ராஜா பண்ணீங்கன்னு கேக்குறாரு. இது என்னன்னா அவங்களுக்கு வலிக்குது, என்னடா இவன் பாயிண்டா பேசுறானே, எப்படியாச்சும் பேசாம நிறுத்தணுன்றதுக்காக இந்த கரூர் இஷ்யூ இது முடிஞ்சிருச்சு, அது இப்ப கோர்ட்ல இருக்கு. இந்த எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணது விஜய் அவர்கள் ரோட் ஷோ நடத்திடவே கூடாதுன்றதுக்காக பண்ண ஒரு சதி திட்டம். அதை முறியடிக்கிறதுக்கு தான் இப்ப நம்ம வழக்கு நீதிமன்றத்துக்கு போயிருக்கு, அதை நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். அதையும் மீறி மக்கள் சந்திப்பு நடத்திட்டு தான் இருக்காரு தலைவர். ஈரோடாக இருக்கட்டும், காஞ்சிபுரமா இருக்கட்டும், வேலூர் பிளான் பண்ணாங்க. இதுல என்னன்னா பர்மிஷன், நீங்க தான் பாக்குறீங்கல்ல, எங்க போனாலும் வந்து பர்மிஷன், நூதன முறையான கேள்விகள் கேட்பாங்க, யாருக்கும் போடாத இதெல்லாம் போடுவாங்க. இது பண்ணிருக்கீங்களா, அது பண்ணிருக்கீங்களான்னு பல நிபந்தனைகள் நமக்கு போடுவாங்க. இது வரைக்கும் யாருக்காச்சும் போட்டிருக்காங்கன்னு கேட்டா கிடையாது. இப்போதான் புதுசா பண்ணுவாங்க, புதுசா ஒரு விஷயத்த வந்து கொண்டு வருவாங்க. புதுசா ஒரு விஷயத்த கொண்டு வந்து ரைட்டு யாருக்கும் கேட்காத ஒரு கேள்விகளை கேட்டு நம்ம இவங்களை முடக்கிடலாம் சொல்லி இவங்க சில வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு இவங்க கிட்ட. இந்த எஸ்ஓபி மேட்டர் இதெல்லாம் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் தாண்டி தான் ஒவ்வொரு இடமா நம்ம கேட்டு அவங்க வைக்கிற நிபந்தனைகள்லாம் நம்ம எடுத்து அதெல்லாம் சரி பண்ணி அதுக்கான விஷயங்கள்லாம் செய்து முடிச்சுட்டு தான் நம்ம வந்து எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப சேலத்திலேயே அந்த மாதிரி மீட்டிங் தான் இப்ப நடத்த போறாங்க சக்சஸ்ஃபுல்லா. இவங்க இவ்வளவு பிரச்சனைகள் கொடுத்தோம், இவ்வளவு ப்ராப்ளங்களுக்கு மத்தியிலையும் தலைவர் வந்து அவரால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் போய் சந்திக்கணும், மக்களை பார்க்கணுன்ற ஆர்வத்துல இருக்காரு. ஆனா இவங்க அனுமதி என்ற பேர்ல, புரோட்டோகால் என்ற பேர்ல, நிபந்தனைகள் என்ற பேர்ல தலைவரின் முகத்தை மக்கள் கிட்ட காட்டக்கூடாதுன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்காளர்களும் அவங்க இதயங்கள்ல தளபதியோட முகத்தை பச்சை குத்தி வச்சிருக்காங்க. அது இவங்க ஜென்மத்தாலே இவங்களால அழிக்க முடியாது. அதை தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. சந்தோஷ் ப்ரோ, உங்களுக்கு முன்னாடி வெண்ணிலா சிஸ்டர் பேசட்டும், அதுக்கப்புறம் பேசுறீங்க. ஓகே தானே? ஓகே வெண்ணிலா. ஹாய் ப்ரோ. ஹாய் ராம்குமார் ப்ரோ. சொல்லுங்க சிஸ்டர். என்னோட கேள்வி வந்துட்டு, இப்போ இந்த மீடியா நரேட்டிவ், அது அவதூறுன்னு சொல்லலாம், இல்ல நரேட்டிவ் செட் பண்றது, அதாவது வந்துட்டு நம்மளுக்கு கொள்கை இருந்தும் இவங்க கொள்கை இல்லாத கூட்டம் சொல்லிட்டு, நம்மளுக்கு வந்துட்டு மக்கள் செல்வாக்கு இருந்தும் அது ஓட்டா மாறுதுன்னு சொல்றது, பெர்மிஷன் கொடுக்காம நம்மளுடைய தலைவர் வந்து வெளில வர்றதில்லைன்னு சொல்லிட்டு ஒரு கட்சி இதை வந்து அமைச்சா அதை தொடர்ந்து எல்லா கட்சியும் அந்த நரேட்டிவை செட் பண்ணி அதை எல்லார்கிட்டையும் பரப்ப வச்சு அதுல வந்து அந்த ட்ராப்ல வந்து நம்மள சேர்ந்தவங்களே சில பேர் அதுல விழுந்துடுறாங்க, உண்மையா இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. ஸோ இந்த மீடியா நரேட்டிவ், நீங்க மீடியால பல காலம் இருக்கீங்க, ஸோ இந்த மீடியா நரேட்டிவ்ல இருந்து எப்படி நம்ம வந்து இது பண்ணிக்கணும், எப்படி விழிப்புணர்வு இருக்கணும்? ஏன்னா ஒரு 2 months தான் இருக்கு எலெக்ஷனுக்கு, அதை பத்தி சொல்லுங்க. கரெக்ட், ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் இது. என்னன்னா மீடியா நரேட்டிவ் என்றது இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் ஏரால வந்து அவங்க அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வீடியோவை கூட வந்து அவங்க ப்ரமோட் பண்றதுக்கு பணத்தை கொடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு நிறுவனம் வந்து எந்த அளவுக்கு வந்து ப்ரமோட் பண்றாங்க, எத்தனை கோடி அதுக்கு செலவு பண்றாங்க, ஏன்னா இந்த விளம்பரத்தின் மூலியமா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்னன்றது அவங்க நல்லா தெரியுது. மோடியாக இருக்கட்டும், ஒரு டைம்ல 2014 டைம்ல ஃபேஸ்புக்ல எந்த பக்கம் திரும்பினாலும் ஐயாவோட பேச்சு தான் வரும், மோடி ஐயாவோட பேச்சு தான் வரும். எப்படான்னு கேட்டா அப்பெல்லாம் நமக்கு தெரியாது, ஓ இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கான்றதை அவங்க அப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க. பல கோடிகள் செலவு பண்ணியிருக்காங்க. ஆர்டிஐ போட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும் அவங்க விளம்பரத்துக்காகவே எத்தனை கோடி செலவு பண்ணியிருக்காங்கன்றலாம் ஒரு புள்ளி விவரம் இருக்கு. அதே தான் திமுக கையில எடுக்குது. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இந்த ப்ரொமோஷன் விஷயத்துல வந்து அவங்க அது ஒர்க் ஆகுதுன்னு அவங்க நம்புறாங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் யூடியூப்ல போனீங்கன்னா அவங்க ஆட் வரும், வெப்சைட்ல போனீங்கன்னா அவங்க ஆட் வரும், புரியுதுங்களா? நீங்க இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா அவங்க ஆட் வரும். இதெல்லாம் டிஜிட்டலைஸா மக்கள் கிட்ட அந்த முகத்தை திரும்ப திரும்ப காட்டணுன்றது வந்து இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங். சேட்டலைட் மீடியாக்களுக்குலாம் என்னன்னா ஒரு நரேட்டிவ் மாதிரி ஒரு செட் பண்ணுவாங்க. நீங்க நல்லா பார்த்திருப்பீங்க, தலைவர் வந்து நம்ம 3ஆம் ஆண்டு துவக்க விழா பேச ஆரம்பிக்கும் போதே வந்து வேற ஏதாவது ஒரு இஷ்யூ வந்து கொண்டு வந்து பிரைம் டாபிக்கா போடுவாங்க. ஜனநாயகன் படத்துக்கு இது கிடைக்கல, உங்களுக்கு வந்து நீதிபதிகள் கடும் கோபம், சிபிஐ வந்து அரெஸ்ட் பண்ண போறாங்க, பீகார்ல இருந்து அதிகாரிகள் வந்துட்டாங்கன்னு இவங்களே ஒரு விஷயத்த பிளான் பண்ணுவாங்க. விதைக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு மீடியால. எப்பவுமே ஒரு விஷயத்த வந்து இவங்க வந்து போட்டுருவாங்க,
அது உண்மையா பொய்யாலாம் தெரியாது. அது பரவ ஆரம்பிச்சிடும். அந்த வதந்தி பரவ ஆரம்பிச்சிடும். பரவ ஆரம்பிக்கும் போது நம்ம அதுக்கு விளக்கம் கொடுக்கணும். இல்ல இது பொய். நீங்களே பாருங்க, ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை ஃபேக் கார்டு போடுறோம். இன்னைக்கு 2 ஃபேக் கார்டு போட்டிருக்கோம். முந்தா நேத்து ஒரு 2 ஃபேக் கார்டு போட்டிருக்கோம். அபிஷியலா நம்ம பேசுறோம். தினமலர், தினத்தந்தி, பல பேர் அவங்களுக்கு தோன்றதை அவங்க எழுதுறாங்க. எல்லா பத்திரிகையிலும் அவங்க தோன்றதை வந்து எழுதுறாங்க. காங்கிரஸ் கூட கூட்டணி, அதுக்கப்புறம் பிஜேபி கூட சமரசம், இப்படி ஒரு விஷயத்தை அவங்களே பிளான் பண்ணிடுது. பிளான் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட சக்சஸ் எங்க தெரியுமா இருக்கு? ஒருவேளை இருக்குமோ சொல்லி நம்மளை யோசிக்க வைக்கிறாங்க பாத்தீங்களா, அதுதான் அவங்களுக்கு வேணும். இது உண்மை பொய்ன்றதெல்லாம் ரெண்டாவது. ஒருவேளை இருக்குமோன்னு நம்மளை யோசிக்க வச்சுட்டானால அதுவே அவனுக்கு ஒரு மிகப்பெரிய சக்சஸ். அந்த வேலையை ரொம்ப கிளியரா பண்றாங்க. பணத்தை கொடுத்து பண்றாங்க. யூடியூப் மூலியமா பண்றாங்க. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் ஸ்டோரி வைக்கிறதுல இருந்து ஆரம்பிக்குது இந்த விஷயத்த. வாட்ஸ்அப் கேம்பெயினிங்ன்றது வந்து ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணும் பிஜேபி. அதை இப்ப இவங்க கையில எடுத்திருக்காங்க. அழகா ஒரு விஷயத்த டைப் பண்ணிட்டு மாசா அனுப்பி விட்டுருவாங்க. பிராட்காஸ்ட்ல போட்டுருவாங்க. பிராட்காஸ்ட்ல போட்டு அனுப்பிச்சு விட்டாங்கன்னா அது உண்மையா பொய்யாலாம் தெரியாது. ஒரு காலத்துல வந்து நீங்க உண்மை தமிழாக இருந்தா ஷேர் பண்ணவும், இந்த மெசேஜை நீங்க 10 பேருக்கு அனுப்பிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கணும் ஒரு உருட்டுவாங்க பாருங்க. அந்த மாதிரி கேங் இன்னைக்கும் இருக்கு. பேஸ்புக்ல அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்றது 50 வயசுக்கு மேல இருக்கவங்க வந்து அவதூறு தெரிஞ்சா அவங்களுக்கு வந்து அது உண்மையா பொய்யாலாம் ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க. அடடா இவங்க சொல்லிட்டாங்களா இது உண்மை, அடடா அந்த சேனல்லே வந்துச்சு அது உண்மைன்னு அவங்க நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி சில விஷயங்களை பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளோட இலக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் தான். இந்த மாதிரி நிறைய வரும். என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் நடந்துக்கிறோம். நம்ம கூட யோசிப்போம், அடடா இது உண்மையாதான் இருக்கும் போல இருக்குன்னு. ஆனா அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்காது. அப்படி ஒரு நிகழ்வே நடந்திருக்காது. இவங்களா ஒண்ணு தூக்கி போடுறது. கொளுத்தி விட்டா எரியட்டுமே, வதந்தி தானே அவங்க பரப்புறாங்க. அது அவங்களுக்கு அதுல எவ்வளவு மைலேஜ் இருக்கு. அவங்களோட சேனல் பேரு போகுது, கண்டென்ட் போகுது, வியூஸ் போகுது. இதுக்காக தான் பண்றது. இது ரொம்ப சிம்பிள் லாஜிக்குங்க. யூடியூப்ல ஒருத்தன் தம்ப்லைன் போடுறான்ல, தம்ப்லைனுக்கும் உள்ள இருக்க வீடியோக்கும் சம்பந்தமே இருக்காது. புரியுதுங்களா? ஆனா அந்த தம்ப்லைனை படிச்சுட்டு நம்ம எப்படியாச்சும் இதுல என்னதான் பேசிருக்கான் பாத்துடலாம்னு நம்ம ஆர்வம் நம்மளை தூண்டும். அதுதான் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி. அந்த தம்ப்லைனை நம்ம பார்த்து படிச்சுட்டோம்னாலே அந்த வீடியோ பார்க்கணும்னு நமக்கு தோணும். இதுதான் இவங்க தொடர்ந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அரசியல் அதான் ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரியே சொன்னேன். யூடியூப் கான்செப்ட் தான் இவங்க அரசியல்ல பண்றது. டைட்டில் எழுதுவானுங்க. நீங்க டீ கடை பாத்தீங்கன்னா போடுவாங்க, கடுகடு கிடுகிடு வந்து விட்டார்களாம் சென்று விட்டார்களாம் சொல்லி 2 எழுத்து 3 எழுத்துல போட்டு விட்டுருவாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றவங்களுக்கு நல்லா தெரியும். இன்ஸ்டாகிராம்லாம் பாத்தீங்கன்னா வீடியோக்கு என்ன பேச போறான்றதெல்லாம் சொல்ல மாட்டான். ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஊக்கு கொடுத்துருவான். ஊக்கு கொடுத்துட்டு ஐயோ இவன் ஏதோ பேசியிருக்கான் போல இருக்கு, இந்த வீடியோ கடைசியா பாருங்க, எண்டுல பாருங்கன்னு உருட்டுவாங்க. இந்த மாதிரியான சில ஸ்ட்ராட்டஜிக்கல்